நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 தமிழ்நாடு செய்திகள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயற்குழு ஊடகங்களுக்கு விடுத்துள்ள செய்தி அறிக்கை. செந்தில் பாலாஜியை பிணையில் விடுவித்திருப்பதற்கு வரவேற்பு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை உச்சநீதிமன்றம் பிணையில் விடுவித்திருக்கிறது. அவர் மீது வலிந்து சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு விசாரணை நிலையில் இருக்கும் போதே 15 மாத காலம் சிறை வைக்கப்பட்டு இருக்கிறார். எதிர்க்கட்சிகளை முடக்கி வைப்பதற்கு பாஜக அரசு எந்த எல்லைக்கும் செல்லும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு என்றும், குறிப்பாக தேர்தல் நேரங்களில் களப்பணிகளில் சிறப்பாக செயல்படும் எதிர்க்கட்சிகளின் தலைவர்களை மக்களிடமிருந்து பிரித்து ஒதுக்கி தனிமைப்படுத்த ஏதேனும் குற்றம் சுமத்தி சிறையில் அடைப்பதை பாஜக ஒரு உத்தியாகவே கையாண்டு வருகிறது. அரசியல் அமைப்பு சட்டப்படி ஆட்சி நிர்வாகம் சரியாக நடக்கிறதா என்பதை கண்காணிக்க சுயேட்சையான ஜனநாயக நிறுவனங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்தல் ஆணையம், புலனாய்வுத்துறை, அமலாக்கத்துறை, நீதிமன்றங்கள் உள்ளிட்ட இந்த அமைப்புகளை முடக்கி பாஜக அரசு தனதாக்கி கொண்டது. எனவேதான் பிணையில் கூட வெளிவர முடியாமல் அமைச்சராக இருந்த அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். இப்போதாவது பிணை கிடைத்திருப்பது ஆறுதல் அளிக்கிறது. பிணையில் விடுவிக்க உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ரா. முத்தரசன் செய்தி அறிக்கையை வெளியிட்டார்.